2023 இது வரைக்கும் எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், இந்த வருஷத்திலே வந்து நம்மள ரொம்பவே கண்கலங்க வச்ச ஒரு 10 படத்தை தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாத நிறைய பேர் எனக்கு கேட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, ப்ரோ உங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். 2023 நம்ம ரொம்பவே ஃபீல் குட்டான மூவி. அது மட்டும் இல்லாத தியேட்டர்ல பார்த்துட்டு வந்து படம் பயங்கரமா இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரியும் நம்ம தமிழ் சினிமால வந்த ஒரு 10 படத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லணும். நம்ம 10ஆவதா பார்க்க போறது நம்ம டைனோசர் அப்படின்னு நம்ம தமிழ் படத்துல ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் தியேட்டர் விட்டு வெளியே வந்தாலே நம்மள ரொம்பவே கண்கலங்க வச்சிருக்கோம். நம்ம 9வது இடத்து பிடிச்சிருக்கிறது நம்ம மணிகண்டன் நடிப்பில் எழுந்த குட் நைட் படம். வெறும் ஒரு கொரட்டையை வச்சு இந்த ஒரு படத்தை பயங்கரமா எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம 8ஆவதா பார்க்க போறது நம்ம அசோக் செல்வன் நடிப்பில் இந்த போர் தொழில் இந்த ஒரு படம் ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாத நம்ம ராட்சசன் அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து பயங்கரமா இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம 7ஆவதா பார்க்க போறது நம்ம ரங்கோலி படம் தான் இருக்கு. இந்த ஒரு படம் வந்து நம்ம ஸ்கூல் மெமரிஸை திரும்ப ரீகால் பண்ண வைக்கும். நம்ம 6ஆவதா பார்க்க போறது நம்ம ரீசென்ட் டேஸ்ல ரிலீஸ் ஆன இறக்கப்பட்டு இந்த ஒரு படம் ஒரு ரொம்பவே ஒரு லவ் குட் பிலிம் தான் நான் சொல்லணும். நம்ம 5ஆவதா பார்க்க போறது நம்ம கவின் நடிப்பில் எழுந்த டாடா படம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்பவே யோசிக்க வச்ச நம்ம டாடா படம் தான். நம்ம 4ஆவது நம்ம பரோட்டா சூரிய நடிப்பில் எழுந்த விடுதலை படத்துல எந்த ஒரு காமெடியனும் அவ்வளவு சீரோ ஒரு ஹீரோவா ஆயிட முடியாது. அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு இங்க காமெடியனும் ஹீரோ ஆக முடியும்னு நம்ம பரோட்டா சூரி படத்துல நடிச்சு காட்டியிருக்காருங்க. நம்ம 3ஆவதா பார்க்க போறது 2018 இந்த ஒரு படம் வந்து பயங்கரமான படம் தான் நான் சொல்லணும். நம்ம 2015ல எப்படி நம்ம சென்னையில ஒரு வெள்ளம் வந்துச்சோ சோ அதே மாதிரி தான் நம்ம ஹியூமனிட்டினா என்ன அப்படின்னு இந்த ஒரு படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு படத்தை நான் பர்சனலா நான் ரொம்பவே சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஒரு படத்தை மறக்காம பாத்துக்கோங்க. நம்ம 2ஆவதா பார்க்க போறது நம்ம ரியோராஜ் நடிப்பில் எழுந்த ஜோ படம். இது வரைக்கும் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் லவ் பிலிம் அப்படின்னா இந்த ஒரு ஜோ படம் தான் நான் சொல்லுவேன். ஜோ படம் பார்க்காதவங்க நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தை வந்து தயவு செஞ்சு பாருங்க. சோ அப்சல்யூட்லி நான் சிங்கிள் தான். இந்த ஒரு படம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் சொல்லுவேன். நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு படம் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருப்பேன் அப்படின்னு. பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம சித்தார்த் நடிப்பில் இருந்த சித்தா படம் தான் இருக்கு. இந்த படத்தை நான் பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, நிறைய பேர் இந்த சித்தா படத்தை பார்த்திருப்பீங்க. சோ இவ்வளவுதான் கைஸ் நம்மளோட வீடியோ. சோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.